வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுக ஒன்றிணைவது உறுதிதான் என்ற தகவலை அதிமுகவின் எம்எல்ஏக்கள் பேசியிருப்பது மிகப்பெரிய அளவில் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு சம்மதம் தெரிவிப்பாரா அல்லது எடப்பாடியை நீக்கிவிட்டு அதிமுக ஒன்றிணையுமா? அதாவது தஞ்சையில் அண்ணா பிறந்தநாள் முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய வைத்திலிங்கம் எம்எல்ஏ செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார். அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் கட்டிக்காத்த இயக்கம் அதிமுக என்றும் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது தொண்டர்களின் விருப்பமாக உள்ளது என்றும் அதிமுகவின் வரலாறு யாரையும் குறை சொல்லக்கூடாது என்பதுதான், என்னை விட அதிமுக வரலாற்றை பற்றி யாருக்கும் பேச தகுதி இல்லை என்றும் ஒரு சில தங்களின் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்வு என்பது தொண்டர்களால் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் கட்சியின் அந்த விதியை மாற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது பொதுச் செயலாளர் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் பல முறை அதிமுகவில் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறேன். அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள் அதிமுக மீண்டும் ஒன்றிணையும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தேன். ஆனால் இப்பொழுது அதனை மாற்றிக்கொள்கிறேன். நிச்சயமாக வருகின்ற பிப்ரவரி மாதத்திற்குள் கண்டிப்பாக அதிமுக ஒன்றிணையும். வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக வெற்றியடைவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து வருகிறோம். ஒரு தொண்டனாக இதை விரும்புகிறேன். எடப்பாடி இதற்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக செயல்பட்டால் அதற்கு பிறகு நிர்வாகிகளும் தொண்டர்களும் என்ன செய்வார்கள் என்பதும் அவருக்கு நன்றாகவே தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவிற்கும் பணத்திற்கும் ஆசைப்படுவதனால் எந்த ஒரு லாபமும் கிடையாது. கடைசியில் ஏமாந்துதான் போக வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்காக உருவாக்கிய அதிமுகவை சிறப்பாக வழிநடத்திய ஜெயலலிதா அவர்கள் அதற்கு பிறகு எந்த ஒரு மோதலும் இல்லாமல் அதிமுக அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அனைவரது ஆதரவுகளும் நிச்சயமாக அதிமுகவில் இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரிவிக்கும் விதமாக வைத்திலிங்கம் அவர்கள் கூறியிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.